அரசியல் விடுதலையே சமூக விடுதலை. அரசியல் உனக்கும் எனக்கும் சமம் என்றால் ஏன் உழைக்கின்ற மக்களுக்கு மட்டும் எட்டாக்கணியாக இருக்கிறது என்று அனைத்து சமூக மக்களையும் அரசியலில் தலை நிமிர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரை நூற்றாண்டு காலமாக கரடு முரடான பாதைகளை கடந்து தன் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமூக மக்களுக்கும் சமபங்கு அரசியல் வேண்டும் என்று நோக்கோடு எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் தமிழர்களின் தாய் தலைவர், தமிழ் சமூகத்தின் தங்க தலைவர், ஏழைகளின் இதய துடிப்பு, எதிரிகளின் சிம்ம சொப்பனம், நான் போற்றி வணங்கும் மனித கடவுள், என் குலதெய்வம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழக வேந்தர் தளபதி டாக்டர் பி. ஆழ்பாண்டியன் எம்ஏ அவர்களை இன்று மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஏகாமதாக தலைவர் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையோடு ஏற்பதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பெண்களின் பாதுகாவலர், அனைத்து பெண்களும் அரசியல் சம பங்கு வகிக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் சட்ட அரசியல் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் நிர்வாக குழு தலைவர், மத்திய அரசு வழக்கறிஞர், மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா டாக்டர் ஜா. பிரிசிலா பாண்டியன் எம்ஏ பிஎட் எம்ஏ அவர்களை வழங்கியும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளையவேந்தர், இக்கழகத்தில் இளைஞர்களை ஊக்குவிப்பேன் என்று எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் இளைஞர்களின் இளவரசர் மருத்துவர் ஜா. வியோகோ பாண்டியன் அவர்களை இந்நல்லத்தில் வழங்கியும், பெண்களின் பாதுகாவலர், எங்கெல்லாம் பெண்களுக்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் தன் கால்தரம் பழித்து அனைத்தையும் தட்டி கேட்டு அனைத்து பெண்களுக்கும் அரசியலில் சம பங்கு வைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பெண்ணின போராளி மருத்துவர் ஜா. வினோலி நிவேதா பாண்டியன் அவர்களை வழங்கியும், அதாவது நேரத்தின் அருமை கருதி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். இக்கழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் உயர்ந்து காட்டுவேன் என்று மிக சிறப்பாக எங்களோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் திரு நெல்லையப்பன் அவர்களே, சண்முக சுதாகர் அவர்களே, மேலையில் வீட்டிருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களே, ஏனைய மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் தமிழக வேந்தர் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் தலைவராக ஏற்றதற்கு தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கணேச பாண்டியன் அவர்கள். அவருக்கு அடுத்ததாக வேலூர் மாவட்டத்தில் குடசீல் தயாராக